இன்றைக்கி முருங்கைக்கீரை ரசம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் ஆயில், ஒரு 10 வெள்ளைப்பூண்டு தோலோடவே நல்லா தட்டி போட்டுக்கலாம். ஒரு 5 வரமிளகாய், 3 ஸ்பூன் சீரகம், 3 ஸ்பூன் குருமிளகு, 2 தக்காளி கட் பண்ணது நல்லா வதக்கி விட்டுட்டு, ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி வச்சது அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, அப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஊற்றி கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம். கரைச்சி வச்சுருக்கிற புளி ஒரு 1/4 டம்ளர் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் உப்பு போட்டு ஒரு கொதி வந்ததும் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் முருங்கைத்தலையும் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக பெருங்காயத்தூள் போட்டு இறக்கிக்கலாம். இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும்.